வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சூப். ஹோட்டலுக்கெலாம் நம்ம போனால் முதல்ல ஆர்டர் பண்ணுறது சூப் தான் பண்ணுவோம். அதே மாதிரி சுவையில் நம்ம வீட்லேயே அழகாக செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஒரு பிரிஞ்சி இலை அது ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். கார்லிக் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி சின்னதாக தான் இருந்தது, ரொம்ப பெரிய தக்காளி கிடையாது. அதை கழுவிட்டு இந்த நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன கிராஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுருக்கிறேன். வாங்க அதில் என்ன செய்யலாங்கிறது பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இந்த பிரிஞ்சி இலையை அதில் போட்டுட்டு இந்த கார்லிக்கையும் இதில் போட்டுறேன். போட்டு கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து இந்த கேரட்டை போட்டுட்டு இந்த தக்காளி இதில் வைக்கிறேன். அப்படி வச்சு 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுடலாம். இதை குக்கர் மூடி ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பிரிஞ்சி இலையை எடுத்துடணும். எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த தக்காளியை அந்த மேலே இருக்கிற அந்த தோல் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதாவது அந்த கேரட்டு, அந்த கார்லிக், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. ஆற வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி வேக வச்ச தக்காளியோ கீரையோ மிக்சியில் போடுறப்போ ஹாஃப் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ப்ளஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைங்க. அந்த மாதிரி நான் நல்லா அரைச்சிட்டேன். நல்லா சில்கி ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப அந்த குக்கர்லேயே இதை ஊற்ற போகிறேன் கொதிக்க விடுறதுக்கு. இந்த அரைச்ச தக்காளி கேரட்டை திரும்ப இதில் குக்கரில் ஊற்றிருக்கிறேன். அந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்ததையும் அதையும் சேர்த்து ஊற்றிருக்கிறேன். இப்போ அந்த உப்பு, சுகர் அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கிறேன். வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப போட்டுக்கலாம். அப்புறம் சுகர் அதுவும் போடுறேன். அதுவும் 1 டீஸ்பூன் அளவு தான் போடுறேன். இது தவிர இது எடுத்து வச்சுருக்கிறேன், கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கிறேன் 1 ஸ்பூன். இதை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் இதில் ஊற்றிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த கார்ன்ஃப்ளோரை கரைச்சிடலாம். இந்த கார்ன்ஃப்ளோர் நல்லா அது சூப் நல்லா திக்கன் ஆகும், நல்லா கெட்டிப்படும். ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எந்த சூப்புக்குமே நம்ம இந்த மாதிரி ஒரு கார்ன்ஃப்ளோர் இது ஒரு டீஸ்பூன் அளவு கரைச்சி ஊற்றலாம். இதோட கன்சிஸ்டன்சி சரியாக தான் இருக்குது. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த கார்ன்ஃப்ளோர் ஊற்றிருக்கிறோம், அந்த சுகர், அந்த உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதித்தோடனே எடுத்து அந்த சர்விங் பவுலில் ஊற்றி வச்சு கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கி பரிமாறி வச்சிடலாம். சுவையான ஹெல்த்தியான தக்காளி சூப் தயாராகிடுச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை லைட்டாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். அது நல்லா கிளறி விட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். இந்த குறிப்பு நீங்கள் செய்து பாருங்கள். நல்ல ஹோட்டல் டேஸ்ட்லேயே அருமையாக வரும். செய்கிறது ரொம்ப சுலபம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. ஏன்னா இதில் நம்ம ரொம்ப ஆயிலெலாம் சேர்க்கலை, கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்குறோம், அவ்வளோதான். மற்றபடிக்கு உப்பு, அந்த சுகர்லாம் ஒன்று பேலன்ஸ் பண்ணிடும். அதனால் அளவாக சேர்த்துக்கிட்டால் போதும். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் செய்து பார்த்துட்டு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.